வெல்கம் டு கனா அகாடமி. லாஸ்ட் வீடியோல வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில வந்து என்ன கட் ஆஃப் லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் கம்பேர் பண்ணா ரொம்ப அதிகமாவே வந்து ஃபில் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். ரவுண்ட் 1 ஆல் இந்தியா கோட்டா 15% பத்தி பேசிட்டு இருக்கேன். அதே மாதிரி அதர் ஸ்டேட்ஸ்க்கும் கொடுங்க சார் அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த வீடியோ. இந்த வீடியோலயும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரெண்டை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். கர்நாடகா இருந்தாலும் சரி, ஆந்திரா, தெலுங்கானா எதுவா இருந்தாலும் சரி, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது ஆல் இந்தியா ரேங்கை பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரேங்க் வந்து முன்னாடியே வந்து க்ளோஸ் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். தமிழ்நாடு பாண்டிச்சேரின்னு பாத்தீங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம் போனதெல்லாம் இருக்கு. மித்த ஸ்டேட்ஸ் அதாவது நம்மளுடைய சரௌண்டிங் ஸ்டேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுலயும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதை தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கர்நாடகால வந்து இந்த எனப்போயா முஸ்லிம் மைனாரிட்டி கோட்டாவோட இருக்கிறது. இதுல வந்து 80,732 அதாவது 80,732 சீட்ஸ் ஆல் இந்தியா ரேங்க் முன்னாடியே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள், இப்ப 4,02,257 ரேங்க்ல 2024ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா 2025ல 3,21,845 க்ளோஸ் ஆயிருச்சு அப்படிங்கறத பாருங்க. அடுத்து ராஜராஜேஸ்வரி பெங்களூர் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும். நான் எப்படி இந்த ரேங்க் டிஃபரன்ஸ் பத்தி பேசுறேன் அப்படின்னு. மார்க் நீங்க வந்து பெரிய யூஸ் இருக்காது மார்க் பார்த்தா. ஏன்னா வந்து மார்க் அப்படிங்கிறது போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது எல்லாருக்குமே கம்மியா இருக்கு இந்த இயர். ஸோ ராஜராஜேஸ்வரி பெங்களூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 67,447 ரேங்க் கம்மியா இருக்கு. எனப்போயா பெங்களூர் முஸ்லிம் மைனாரிட்டி இல்லாம நார்மல் பாத்தீங்கன்னா 71,750 கம்மியா இருக்கு. ஸ்ரீ சித்தார்த்தா பேகூர் 1,12,000 ரேங்க் வந்து சீக்கிரமே முடிஞ்சிருக்கு போன இயரோட இந்த இயர் கம்பேர் பண்ணும்போது. ஸ்ரீ சித்தார்த்தா தும்கூர் பாத்தீங்கன்னா 75,512 அதாவது 2,93,000க்கு போன வருஷம் முடிஞ்சது 2,17,000 க்ளோஸ் ஆயிருக்கு. கர்நாடகால அடுத்து பிஎல்டி யூனிவர்சிட்டி பிஜாப்பூர் பாத்தீங்கன்னா 56,000 ரேங்க் முன்னாடியே க்ளோஸ் ஆயிருக்கு. ஹூப்ளில ஜிஜேஎம்எம் வந்து 6,000 நல்ல காலேஜ் எல்லாம் வந்து கம்மியான கட் ஆஃப்ல இல்ல ஃபீஸ் கம்மியா இருந்தா கம்மியான ரேங்க் டிஃபரன்ஸ்ல க்ளோஸ் ஆயிருக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். எஸ்டியு மெடிக்கல் காலேஜ் கோலார் பாத்தீங்கன்னா 38,277 ரேங்க் முன்னாடி க்ளோஸ் ஆயிருக்கு. ஜேஎஸ்எஸ் ஜெகத்குரு பாத்தீங்கன்னா 5,228 அண்ட் கேஎஸ் ஹெக்டே பெங்களூர் பாத்தீங்கன்னா 47,267ல முன்னாடியே க்ளோஸ் ஆயிருக்கு போன இயர் கம்பேர் பண்ணும்போது. கஸ்தூர்பா பெங்களூர் வந்து 4,741 முன்னாடி க்ளோஸ் ஆயிருக்கு. கஸ்தூர்பா கேஎம்சி மணிப்பால் வந்து ஒன்லி 250. சோ பெரிய சேஞ்ச் இல்ல போன இயருக்கும் இந்த இயருக்கும். அண்ட் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கீதம் விசாகப்பட்டினம் ஒரே ஒரு யூனிவர்சிட்டி ஆந்திர பிரதேஷ்ல 4,37,866 ரேங்க் டிஃபரன்ஸ் 8,74,000 கிடைச்சது போன வருஷம் 4,37,000 க்ளோஸ் ஆயிருச்சு இந்த இயர். அண்ட் கேரளா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமிர்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இது 36,625 ரேங்க் நாடி இந்த இயர் க்ளோஸ் ஆயிருக்கு. போட்டி அதிகமாயிட்டே தான் இருக்கு. அண்ட் சார் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும், நான் இதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க அடுத்த இயர் 2026 ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணுங்க. இண்டிவிஜுவல் அட்டென்ஷனோட கனா அகாடமில நீங்க நீட் எக்ஸாமை கிராக் பண்ணலாம். ஆன்லைன் இருக்கு, ஆஃப்லைன் இருக்கு. இங்க வர முடியலையா தாராளமா நீங்க வீட்லயே இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படி நிறைய பேர் ஈவன் மஸ்கட் துபாயில இருந்தெல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க. ஸோ யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கால் த ஃபாலோயிங் நம்பர். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.